வணக்கம். வாழ்க வளமுடன். வெல்கம் டு அவர் மெமரி ட்ரைனிங் and motivation. Aryapata welcomes you. Today, day 19. So 19th day, traveling. Yeah. வாங்க வகுப்புக்கு போகலாம். Dear all, each and every day we have been discussing the very first session about mind and thoughts. Next, memory related. And then, நமக்கு முன்னால வாழ்ந்த ஒரு பர்சனாலிட்டிஸ், இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸ். இதுல கிட்டத்தட்ட ஒரு தெளிவா புரிதலுடன் உணர்தலுடன் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வாட் இஸ் த ரியலைசேஷன்? உணர்றது, புரிஞ்சிக்கிறது, காம்ப்ரிஹென்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம எல்லாம் சும்மா மக்கப் பண்ணிட்டு இருக்கோமா, எல்லாம் உணர்ந்து படிக்கிறோமா, புரிஞ்சு படிக்கிறோமா? அப்படி வெவ்வேறு ஆஸ்பெக்ட் நம்ம மெமரி டிப்ஸ் அப்படின்னு ஒரு 31 இதை பார்த்தோம். அதுல இருந்து கடைசியா அந்த ரோட் மெமரி ஸ்டில் இன்னும் நிறைய பேர் அதுக்கு ஃபுல் எஃபர்ட் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு சிலர் தான் எங்கிட்ட டிஸ்கஸிங் அது பேசும்போது அதுல இருக்கிற ஒரு சில கான்சிக்வன்ஸ் இதெல்லாம் சொன்னாங்க. பட் அந்த சீக்வன்ஸ்ல வரணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆர்டர்ல படிக்கணும், ரீகால் பண்ணணும். அது போக போக பிராக்டிஸ் ஆயிடும். இனிஷியலி யூ ஆர் ஸ்ட்ரகிளிங், நோ நீட் டு வரி. கண்டிப்பா முடியும், எல்லாராலையுமே நல்லாவே முடியும் அப்படின்னு ஒரு தெளிவுக்கு வாங்க. அது ரொம்ப முக்கியமான டாபிக். இன்னைக்கு காலைல கூட ஒருத்தர் கேட்டார், அதோட இம்பாக்ட் என்ன சார், வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டாரு. சொன்ன ஒண்ணு, நம்ம ஃபர்ஸ்ட் ஓவரால் ரீகால் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற நெகட்டிவிட்டியை மினிமைஸ் பண்ணி, டிமினிஷ் பண்ணி, பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்போ பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி அது அழகா சீட் ஆகும், நெகட்டிவிட்டி ஓடி போயிடும். இது ஒண்ணு. நெக்ஸ்ட் ஒன், ஆர்டர் ரீகாலிங், அது கிடைக்கும். தேர்ட் ஒன், ரிப்பீட்டேஷன். காலையில மத்தியானம் சாயங்காலம் பாடிச்சுட்டு ஈவினிங் ஒரு தடவை ஓவரால் பண்ணும்போது அன்னைய டேல என்னென்ன நடந்துச்சுங்கிற ஒரு ஷெட்யூல்ல ரீகால் பண்ற அந்த ரிப்பீட்டேஷன் ரொம்ப கை கொடுக்கும். அடுத்தது விஷுவலைசேஷன். கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கவ் மெத்தட் படிச்சோமே அது மாதிரி. ஸோ விஷுவலைசேஷன். ஸோ இத்தனை விஷயத்துக்கும் அதுதான் பேஸ். அதனால அது சிம்பிளா இருக்குன்னு யாரும் நினைச்சிட வேண்டாம், அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அடுத்தது, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் சைனீஸ் பேம்பு. ஏன்னா இத சொல்லும்போது டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சொல்லிடுறேன். சைனீஸ் பேம்பு அது என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கிரவுண்டு கீழே பதிச்சு விட்டுருவாங்க விதையோ, அது ஏதோ சீடை போட்டு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மேல மண்ணை போட்டு மூடிடுறாங்க. அதுக்கு மேல தண்ணி ஊத்துறாங்க, வளரல. 1 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் வரைக்கும் there is no sign of growth above the ground level. நாமள தான் இது ஒண்ணுத்துக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி விட்டு போயிருமா? பட் அத்த 5 இயர்ஸுமே அந்த ஏரியாவை கிளீன் பண்றது, களை எடுக்கிறது, தேவையான ஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி பண்ணதுனால ஆஃப்டர் 5 இயர்ஸ் அது ஸ்டார்டிங் growing. Within few weeks 20 feet அது வளரும். ஸோ அவ்வளோ உயரம் அது வளர்றதுக்கு
அந்த பேம்போ அந்த ஃபியூ வீக்ஸ்ல 20 feet வளருது அப்படின்னு சொன்னா அதுக்கு முன்னால அந்த 5 years அது என்ன பண்ணுச்சு, அதோட வேற ஸ்ட்ராங் பண்ணுது, ரூட்டை ஸ்ட்ராங் பண்ணுது. அதுதான் நம்ம இப்ப பண்ற ரூட் மெமரி ரோட் மெமரின்னு சொன்னேன். சோ நீங்க இப்போ பிராக்டிஸ் 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 உடனே ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு எடுத்துட்டு இருக்காதீங்க. சோ இமேஜின் த சைனீஸ் பேம்போ. அந்த பேம்போ வச்சிருக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க, அதுக்கு தேவையானது மட்டும் செய்யுங்க, கடமையே செய்யுங்க, பலன் வரும். அதுக்கு தேவையானது என்ன, ரெப்பிட்டேஷன் ரெப்பிட்டேஷன் கண்டினியூஷன் கன்சிஸ்டன்சி. அதனால அதை பண்ணிட்டே வாங்க, எல்லாமே எக்ஸலண்டா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க, இன்னைக்கு எப்பவும் பார்க்குற மைண்ட் அண்ட் தாட்ஸ் எங்கடா விட்டுருவாங்களேன்னு பார்க்கணும்னா அதுலேயும் பார்த்தாரு. இதுக்கும் ஒரு அனெக்டோட்ஸ் தான். ஒரு நாட்டுல ஒரு ராஜா, இது மேக்சிமம் எல்லாம் தெரிஞ்சதா கூட இருக்கலாம், தெரிஞ்சிருந்தாலும் கேட்டு வைங்க. அந்த ராஜா யூஸ்வலா மார்னிங் அப்படியே யானை மேல பவனி வருவார். அந்த அவங்களுடைய ஏரியாவெல்லாம் அப்படியே சுத்தி வர்றார். அப்படி வர்றப்போ ஒரு இடம் கிராஸ் ஆகுறப்போ ஒரு கடைக்காரர், சாண்டல்வுட் செல்லர், சந்தன கட்டை விற்கிற ஒரு கடைக்காரன், அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது இவருக்கு ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன். இவனை என்ன பண்ணலாம், இப்படி தூக்குல போடணும் போல இருக்க அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு நாள் 2 நாள் தொடர்ந்து அவருக்கு அந்த தாட் வந்துட்டே இருக்கு. அவரோட மந்திரி கிட்ட அதை கன்வே பண்றாரு. இங்க பாருப்பா, அவனை மட்டும் ஏன்னு மட்டும் எனக்கு தெரியல, பட் அவன் தூக்கி மரண தண்டனை கொடுக்கணும் போல தோணுது, ஆனா எனக்கு ரீசன் மட்டும் கரெக்டா கிடைக்கல அப்படின்ற. இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அந்த மந்திரி, அது ஒரு அறிவாளி மந்திரி, அங்க போறார். போய் அவங்ககிட்ட என்னப்பா வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது என்ன அப்படின்னு பேச்சு கொடுக்குறார். அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்றார், அது என்ன பயங்கர டல். இப்ப யாரை கேட்டாலும் சொல்லுவாங்களா, எப்ப இந்த கோவிட் வந்துச்சோ அப்ப இருந்து எல்லாம் ஒவ்வொரு பிசினஸ்க்கும் இப்படி காரணம் சொல்லுவாங்களா, அது மாதிரி பயங்கர டல்லுங்க. இந்த ராஜா சீக்கிரம் போய் சேர்ந்தாருன்னா அவரை எரிக்கிறதுக்கு நிறைய சந்தனக்கட்டை தேவைப்படும், எல்லாம் வாங்கிக்குவாங்க, அப்பவாது எனக்கு வியாபாரம் ஆகும், அதுக்காக காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த மந்திரி அதை உணர்ந்துட்டா, சரி இதுதான் காரணமா, அப்ப இதை மாத்தலாம். இங்கதான் நம்மளோட டெஸ்டிங் ரிசர்ச். என்ன பண்ற, அவர்கிட்ட ஒரு கோல்டு காயினை கொடுத்து, இங்க பாருப்பா, நம்ம ராஜா உன் வியாபாரம் எல்லாம் டல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுனால இதை கொடுத்து அனுப்பினாரு, உனக்கு பிரசன்ட் பண்ண சொல்லணும். இவரே வாலண்டியரா இவரோட ஓன் இதுல இருந்து எடுத்து கொடுக்குறாரு. அதை வாங்கினோடனே அந்த கடைக்காரனுக்கு ஒரு கில்ட்டி, இப்படி ஒரு புண்ணியவனை நாம தேவையில்லாத நம்மளோட சுயநலத்துக்காக அப்படி எதிர்பார்த்துட்டோமே. அஜிஜோ, உடனே அவர் மன்னிப்பு கேட்கிறார் நம்ம யூனிவர்ஸ் கிட்ட. கடவுளே என்னை மன்னிச்சிரு, நான் தவறா இது பண்ணிட்டேன், அந்த ராஜா நல்லா இருக்கணும், நீடூழி வாழணும், அவர் இருந்தா நாட்டு மக்கள் எல்லாருக்கும் நல்லது கிடைக்கும் அப்படின்னு மனசார வாழ்த்துறார். மனசார மன்னிப்பு கேட்கிறார், மனசார வாழ்த்துறாரு. அடுத்த நாள் அந்த ராஜா அந்த வழிய போறார். அப்போ அவருக்கு இத்தனை நாள் இவனை தூக்குல போடணும்னு நினைச்சவரு அன்னைக்கு இவனுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு அப்படியே மாறுது. அதையும் மந்திரிட்ட சொல்றார். அவருக்கு ஏதாவது செய்யணும் போல தோணுது, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரா கோல்டு காயின் அவருக்கு ஏதாவது பண்ணிரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. நல்லா பாருங்களேன், இவங்க 2 பேர்த்துக்கும் நோ கம்யூனிகேஷன்ஸ், நோ வேர்டிங்ஸ், எனி ஆக்ஷன்ஸ் அங்க இல்ல, பட் தாட்ஸ். அதான் த்ராஷ், ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ராக்ஷன், பெனட்ரேஷன், இன்டராக்ஷன் சொன்னோம். இது எது, இது த்ராஷ். இங்க இருந்து போய் அங்க மோதுது, அப்ப அங்க ரியாக்ட் ஆகுது அவருக்குள்ள, அதுக்கப்புறம் மறுபடியும் அங்க மாறுது, அங்க இருந்து பாசிட்டிவ் தாட்ஸ் ஜெனரேட் ஆகுது, அந்த ஆரா கம்யூனிகேட் பண்ணுது, இங்க வந்து அட்டாக் பண்ணுது, மறுபடியும் த்ராஷ். அது பாசிட்டிவ். சோ ஃபர்ஸ்ட் வந்தது நெகட்டிவ், செகண்ட் வந்தது பாசிட்டிவ். இப்ப புரிஞ்சிருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே இந்த இது இருக்கு.
ஒருத்தரை பார்த்த உடனே அவங்கள நமக்கு பிடிக்காத போறதுக்கும், ஒருத்தரை பார்த்த உடனே பிடிக்கிறதுக்கும் இதுதாங்க காரணம். அவங்கள சுத்தி அவங்க கிட்ட இருந்து வெளிப்படுற அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்பெல்லாம் நிறைய சயின்ஸ் அதுக்கு ப்ரூவ் பண்ணுது எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்மளுடைய ஆரா இருக்கு. அப்போ நம்ம பாடியில அதான் ஏற்கனவே நான் கொடுத்திருப்பேன். டோபமின் இருந்தா எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, என்டார்பின் இருந்ததுன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ், ஆக்சிடோசின் இருந்தா எவ்வளவு டிஸ்டன்ஸ், செரட்டோனின் நம்ம இதுல இருந்தா எவ்வளவு டிஸ்டன்ஸ், அதையும் தாண்டி டிஎம்டி இருந்தா இன்னும் எவ்வளவு டிஸ்டன்ஸ். இப்படி இது எல்லாமே இப்ப அறிவியல் மூலமா ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க. புரியுதுங்களா? சோ அப்ப இவர்கிட்ட இருந்து வெளிப்பட்ட அந்த பாசிட்டிவ் வைப்ஸ் அங்க போய் ரீச் ஆனதுனால அவரு தப்பிக்கிறார், பெனிஃபிட் ஆகிட்டார். இவ்வளவுதான். சோ இதுல இருந்து எண்ணம் போல் வாழ்வு. நாம் எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ள எண்ணுவோம், 4 பேருக்கு நல்லதை செய்வோம், நாமும் பயன் பெறுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் have got it. வந்துட்டீங்க, ரியலைஸ் பண்ணிக்குவீங்க. இதுல இருந்து ஒரு பாடம் நீங்கள் எடுத்துக்குவீங்க உங்களோட பர்செப்ஷன்ல. ஓகே ரைட். அப்படியே நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்திருக்கோம்? நிமோனிக்ஸ் அப்படிங்கிறத, அந்த நிமோனிக்ஸ் இனிமேல் டெய்லி யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன். திரும்ப திரும்ப அது நமக்கு லைஃபுக்கு எல்லா ஏரியாவிலையும் அது உதவும். இந்த கிளாஸ் எடுக்கிறப்போ தான் எனக்கு இந்த கால் வரும். என்ன பண்றது, வீடியோ டிஸ்டர்ப் பண்றதுனே வருது. பட் ஆடியோ வில் நாட் பி டிஸ்டர்ப். அதனால அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும். இப்போ நோன் வேர்ட் டு அன்னோன் வேர்ட். நம்ம தெரிஞ்ச வார்த்தையை வச்சு தெரியாத வார்த்தையை ரீகால் பண்ணலாம். அது ஒரு பெயரை ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு ஊரை ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு ஹார்ட் வேர்டு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, ஒரு கெமிக்கல் நேம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, இப்படி எல்லா இடத்துலயும் இந்த நிமோனிக்ஸ் யூஸ் ஆகும். இதை நம்ம இன்னும் போக போக டீட்டெயிலா பார்ப்போம். அதுல உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் இதுல கொடுத்தது ஆப்லங்கெட்டா, என்சைக்ளோபீடியா, எலிசபெத், தாமஸ் ஆல்வா எடிஷன், எப்படி நேம் எல்லாம் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றதெல்லாம் காட்டணும். அதுல சயின்ஸ்ல போனா மால்வேசி, ஃபேபேசி, மூசேசி, சொலனேசி, இப்படி அந்த ஒவ்வொரு ஏரியாவையும் படிக்கிறதுக்கு அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்கும் நிமோனிக்ஸ் இருக்கு. அதுதான் ஆர்த்தோபோடா, ஏபல் மாஸ்கஸ் எஸ்குலந்த, சொலானம் நைக்ரம், சொலானம் மலஞ்சேனா, அக்காலிஃபா இண்டிகா, இப்படி நிறைய இருக்கு. ஒன்னொன்னையும் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். அது யாருக்காவது சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்டா இருந்தீங்க, இன்னும் தேவைன்னாலும் அதுக்கப்புறம் என்கிட்ட பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. ஐ வில் கெட் யூ. ஏதாவது ஒரு பர்டிகுலர் இதுக்கு எனக்கு நிமோனிக்ஸ் போட தெரியல சார் அப்படின்னா ஐ கேன் கைட் யூ. சரி, ஓகே. இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த குரூப்ல இப்பதான், அதனாலதான் ஒரு மெசேஜ் வருதுன்னு தெரியல. ஒருத்தர் நம்மளோட ஸ்டூடெண்ட் ப்ரீவியஸ் பேட்ச்ல அட்டன் பண்ணி உடனே எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கலாம் இந்த ட்ரைனிங் ஃபுல்லா அட்டன் பண்ணி நான் எவ்வளவு நாளையில ஒரு இது ஆக முடியும் அப்படின்னா, அவர் அட்டன் பண்ணி அடுத்த மந்த் மெமரி சாம்பியனுக்கு அப்ளை பண்ணார். அப்ளை பண்ணிட்டு என்கிட்ட அந்த 1 மந்த்தும் ஆஃப்லைன்ல வந்த நிறைய பிராக்டிஸ் கேட்டார். நான் சொன்னது, நான்லாம் இதுல என்னோட பங்கு பெருசா இல்லை, அவரோடது. ஏன்னா அவர் ரிட்டையர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். என்னை விட அவர் ஒரு 10 இயர்ஸ் 8 இயர்ஸ் என்னமோ சீனியர். அவரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இதெல்லாம் கத்துக்க ஆசைப்பட்டார், கத்துக்கிட்டார். அப்புறம் பிராக்டிஸும் பண்ணார், பார்ட்டிசிபேட் பண்ணார். இப்ப 5th ரேங்க் காட்டு. அதை எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தார் அவர். அந்த இதை அதை நான் அப்படியே குரூப்ல ஃபார்வர்ட் கொடுத்துருந்தேன். ஸோ இது எதுக்கு அதை போட்டோம் அப்படின்னா, இது நம்ம கிளாஸ் பண்ணோம் அப்படின்ற விளம்பரத்துக்காக இல்லை. காரணம் என்னன்னா, நிறைய பேரு ஏஜ் ஆயிடுச்சுன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அப்படியே நொடிஞ்சு 72ல கூட இருக்காங்கல்ல நம்ம கிட்ட, ஏஜ் 72. அவங்கள மாதிரி இருக்கிறவங்க ஆல்ரெடி எங்கேஜா இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் இதுல தெரியாத இருக்கலாம், வீட்டுல இருக்கலாம், இங்க கவனிக்கிறவங்க அவங்களுக்கு சொல்லலாம், இதுக்கு ஏஜ் மேட்டரே கிடையாது.
சரியா? அதனால மைண்ட் தான் மேட்டர். மைண்ட் அண்ட் மேட்டர். மைண்ட மட்டும் கரெக்ட் பண்ணா எப்பவும் இளமையாவே இருக்கலாம், எல்லாமே சாதிக்கலாம். அதனால இந்த மாதிரி காம்படிஷன்லயே வர நாம எப்படி இருக்கோம், இன்னும் மத்ததெல்லாம் என்னென்ன பண்ணலாம், எவ்வளவு நினைவு வச்சுக்கலாம், அதுக்கு கை கொடுக்கும். ஓகே, அதனால முழுசா பயன்படுத்திக்காங்க. தேவைப்பட்டா என்கிட்ட அடிஷனலா அதுல கேட்கிறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, நிமோனிக்ஸ பத்தி நேத்தே பார்த்துட்டோம். இப்ப அதுல ஒரு 2 பார்ட்டுங்க. அதுக்கு 2 குழந்தைங்க. இப்ப இன்னைக்கு ஃபர்ஸ்ட் குழந்தையில ஒரு பாதி அளவுக்கு பார்ப்போம். ஆக்ரோனிம்ஸ். ஆக்ரோனிம்ஸ் இஸ் நத்திங் பட் அப்ரிவேஷன்ஸ். ஆக்ரோனிம்ஸ்னா என்னங்க? ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ணி போறோம். அந்த வேர்டு எப்படி இருக்கும்? நம்ம எந்த ஒரு சென்டென்ஸ், ஃபுல் சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கணுமோ, இல்ல சினாப்சிஸ் ஞாபகம் வச்சுக்கணுமோ, அதோட ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்து நாம ஒரு நியூவா ஒரு வேர்டு ஃபார்ம் பண்ண போறோம். அதுதாங்க ஆக்ரோனிம்ஸ். We can arrange a new word which denotes the sentence. It will help you to recall the whole sentence. ஒரு சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அதுல இருக்கிற ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்து புதுசா ஒரு நியூ வேர்டு ஃபார்ம் பண்ண போறோம். அந்த வேர்டு தான் ஆக்ரோனிம்ஸ். இப்ப வரலாம். இஸ்ரோ எழுதிக்கலாம். இப்ப எல்லாமே நோட் யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு கிளாஸ்க்கு. ISRO வரிசை எழுதிட்டே வாங்க, அப்புறமே நம்ம பார்க்கலாம். ISRO இஸ்ரோ. ஆனா யாரும் உடனே கூகுள் சர்ச் பண்ணிட்டு அதுக்கு ஆன்சர் எழுதிட்டு சொல்லாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சா இது பண்ணுங்க. அதுல நம்ம அது தெரிஞ்சுக்கிற பெரிய விஷயம் இல்ல. ஆனா கூகுள்ல சர்ச் பண்ணாலும் தெரியாது, நிறைய நம்ம கிட்ட இருக்குது. அதுல ஒண்ணும் மாட்டீங்க. அப்புறம் இஸ்ரோ எழுதிட்டோமா? அடுத்தது நாசா, NASA. பின், PIN, பின். நியூஸ் பேப்பர், ரேடார், கம்ப்யூட்டர். சரி, இதெல்லாம் பார்க்கலாமா இன்னைக்கு? சரி, யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்டுக்கு ஆன்சர் பண்ணலாமே டக்குன்னு. நம்பர் 1க்கு ஒருத்தங்க, அடுத்து நம்பர் 2க்கு ஒருத்தங்க, அப்படியே ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொருத்தர் ஆன்சர் பண்ணலாம். ஹலோ. எஸ். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஓகே, உங்க பேர் ஒவ்வொருத்தரும் அவங்க நேம் சொன்னா என்ன மத்தவங்களுக்கு? ஹேமாவதி. ஹேமாவதி. டி ஹேமாவதி. ஹேமாவதி திருநெல்வேலிங்களா? இல்ல இல்ல, சென்னை. சென்னை. சென்னை ஹேமாவதி. ஓகே, வெல்கம், தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ளீஸ். இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு சாய்ஸ். நெக்ஸ்ட் நாசா. சார், ஆமா, நீங்க நாசா கம்ப்யூட்டர்னு சொல்றீங்களா? அது எனக்கு புரியல. ஆஹா, உனக்கு புரியலன்னா வீட்டுல அம்மா யாராவது கூட வச்சுக்கோ. நாசா இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்கேன். NASA. தெரியலன்னா மத்தவங்க சொல்லுவாங்க, கவனிச்சுக்க, வரும் பின்னாடி. ஓகே, நாசா கம்ப்யூட்டர். இது எல்லாமே ஒவ்வொரு வேர்டு. அந்த வேர்டுக்கு ஃபுல் ஃபார்ம் எழுத போறோம். இப்ப அதன்படி இஸ்ரோக்கு எழுதிட்டோம். ISRO, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இப்ப நாசாவுக்கு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க, நீ எழுதிக்கோ. ஓகே, ரைட். வணக்கம் சார். வணக்கம். சரஸ்வதிங்க சார். சொல்லுங்க. நாசா தெரியல, நான் பின் சொல்றேன் சார். போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர்.
பின் சொல்லிட்டீங்க, போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். வெரி குட் சரஸ்வதி. நாசா யாராவது சொல்லிருங்களா டக்குன்னு? எல்லாருக்குமே தெரியும் அது. நாசா. அடுத்தது ரேடார். ஐயா சுபாஷ் மேட்ல இருந்து. சொல்லுங்க சுபாஷ். நேஷனல் ஏரோநாட்டிக்கல் ஸ்பேஸ் ஏஜென்சி அட்மினிஸ்ட்ரேஷன். நேஷனல் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, நாசா. வெரி குட், ரைட்டுங்க, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டுங்க, அடுத்தது ரேடார் கேட்டேன். Sir. Hmm. Aruna Shivanti. Radio detection and ranging. Radar. Amplification. Oh, okay, sir. Newspaper தெரியும், radar தான் confuse ஆகுது. Okay, good. Radio, R radio, A for amplification, D for A and range. Okay, sir. Thank you. நெக்ஸ்ட்ங்க, அடுத்து என்ன கொடுத்திருந்தா? நியூஸ் பேப்பரா? யாருமே இல்லையா? நானே சொல்லிட்டுமா? நியூஸ் பேப்பர். சார். ஹலோ சார். நான் சார் அனுஜா சார். சொல்லுங்க. நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் ஈவென்ட் ரிப்போர்ட். ஓகே சார். என்விரான்மெண்டல் ரிப்போர்ட். என்விரான்மெண்டல் ரிப்போர்ட். பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் என்விரான்மெண்டல் ரிப்போர்ட். சூப்பர். கம்ப்யூட்டர் சொல்றேன் சார். வருவோம் அடுத்து வேற ஒருத்தர் கொடுக்கலாமா? ஓகே சார். கம்ப்யூட்டருக்கு யாராவது சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லிடுவீங்க, அடுத்தது பின்னாடி வருவேன். இன்னும் கொஞ்சம் இதுக்கு அடுத்த லெவலுக்கு போவோம். வாங்க அப்பா. கமான் ஃப்ரெண்ட்ஸ், யார் இருக்கா கம்ப்யூட்டர்? நிறைய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இருப்பீங்க. ஓகே, யாருமே வரலையா? அப்ப அந்த பொண்ணையே சொல்ல வச்சிருக்கலாம் உங்களுக்கு. யாருமே இல்லையா? சரி. எஸ். கம்ப்யூட்டர் வந்து காமன் ஆப்ரேட்டிங் மிஷின் பர்பஸ். அவ்வளவுதானா? நான் கம்ப்யூட்டர் படிக்கும்போது அதான் சொன்னாங்க, எனக்கு அதுக்கு மேல ஞாபகம் இல்லை. காமன்லி ஓரியன்டட் மெஷின், particularly used technical educational research. ஓகே சார், ஓகே சார். அப்ப எனக்கு பரவாயில்ல, இப்ப பிடிச்சுக்கோங்க. ஓகே சார். Oriented machine, COM. P for particularly, U used, T technical, E educational or research. Right? Okay, good. இப்போ anybody from Chennai, அவங்களுக்கு இந்த கொஸ்டின்ங்க. ஆவடி, AVADI. இத்தனை நாள் அந்த ஆவடியிலேயே இருக்கிறவங்க கூட இருக்கலாம். ஆனா அந்த ஆவடிங்கிறது ஒரு ஆக்ரோனிம்ஸ். யாராவது சொல்ல முடியுமா? சென்னையில இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி சொல்லலாம். ஆவடி. இல்லையா? நல்ல புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப வேல்யூபிள் டாபிக் ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எனி பர்சன்ஸ். காம்படிட்டிவ் போறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் போறவங்களா இருந்தாலும் சரி, இது ரொம்ப ரொம்ப கை கொடுக்குற ஒரு டாபிக். அதனாலதான் இன்டராக்டிவா இருக்குன்றதுக்காக இப்படி போறேன். இல்லைன்னா நான் மட்டும் ஒப்பிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். எனிபடி ஆவடிக்கு சொல்ல முடியுமா? பாருங்களேன், சென்னையில ஆவடி பஸ் ஸ்டாப், ஆவடி போயிருப்போம், ஆவடியிலேயே குடியிருப்பாங்க. ஆனா ஆவடிக்குன்னு ஒரு ஆக்கிரமிச்சுங்கிறது தெரியல. தெரிஞ்சுக்கலாமா? ஆவடி அதாவது அது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட
ஒரு ஏரியா. ஆர்ம்டு வெஹிக்கிள் அம்யூனிஷன் டிப்போ இந்தியா. இந்த ஆயுதம் தாங்கிய அந்த அந்த வாகனங்கள் அது உற்பத்தி செய்யற ஒரே இடம் மிலிட்ரிக்கு, சென்ட்ரல் கவர்மெண்டோட அங்கதான் இருக்கு அந்த ஃபேக்டரி. அதுக்குதான் அந்த ஊர், அதுக்கு அந்த பேர்ல அந்த ஊரு ஆர்ம்டு வெஹிக்கிள் அம்யூனிஷன் டிப்போ இந்தியா. ஓகே, காட் இட்? ஓகே. இப்போ இதெல்லாம் கூட இதெல்லாம் எலியோன்ல படிச்சிருப்போம், தெரிஞ்சிருப்போம். ஏடிஎம் அப்படிமோ, ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின். ஸ்கியூபா டைவிங் அப்படிமாங்களா? ஸ்கியூபா அப்படி சொல்றேன். இதுல இன்னொரு இதுக்கு இப்போ வரும், ஒரு இதை தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஸ்கியூபா நான் அதை முடிச்சிடறேன், ஏன்னா அதுக்கு போனா செல்ஃப் கண்டெய்ன்ட் அண்டர் வாட்டர் பிரீத்திங் அப்பேரட்டஸ். அதுதான் ஸ்கியூபா பிரீத்திங் அப்பேரட்டஸ். அது உள்ள போய் டைவ் அடிச்சு இது பண்ணுவாங்களா கடற்கரையில, அதுக்கு பயன்படுத்துறது. ஓகே, இப்போ ஒரு விஷயம், நான் இப்ப இதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போறோம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கிளாஸ் எடுத்ததுனால அவங்களோட சப்ஜெக்ட் ஒரு கொஸ்டினை நான் பாக்குறப்ப நான் எனக்கு அப்போதைக்கு என்ன தோணுதோ அதுல உருவாக்குனது இப்போ ஒன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் சொல்ற சென்டென்ஸ் எல்லாருமே எழுதுங்களேன். ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கலாம். பாசி, PAASI, பாசி. பாசி, PAASI. இது ஒரு அக்ரோனிம்ஸ். இது நானே உருவாக்குனது. இது நீங்க யாரும் கூகுள்ல பார்க்க முடியாது, அதனால நீங்களே சொல்லலாம். யாராவது ட்ரை பண்ண முடியுமா? எனிபடி? இல்லையா? சரி. உலகத்துல 5 பெருங்கடல்கள், ஓஷன்ஸ் 5 இருக்கு. அந்த 5ஐயும் இந்த ஒரு வேர்டு ஞாபகம் வந்தா 5ஐயும் ரீகால் பண்ணிடலாம். பசிபிக் ஓஷன், ஆர்டிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், சதர்ன் ஓஷன், இந்தியன் ஓஷன். எழுதிக்கலாமா? பசிபிக், ஆர்டிக், அட்லாண்டிக், சதர்ன், இந்தியா. 5 பெரும் கடல்கள். ஏன்னா இது நான் ஃபர்ஸ்ட் நேத்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்ப யாரோ விப்ஜிஆர் சொன்னாங்க. அந்த ஒண்ணு தானே எல்லாரும் நம்ம தனது ஆபரேஷன் விப்ஜிஆர் 7 கலர்ஸ் ரெயின்போல இருக்க கலர்ஸ் சொன்னோம். ஆனா இன்னும் நிறைய இருக்குங்கிறத இப்போ. ஹலோ சார். எஸ், நான் இன்னும் கேள்வியே கேட்கலையே, எதுக்கு அல்ல வந்துச்சு? சரி, அடுத்தது இன்னொன்னு கொடுக்குறேன், அதை நோட் பண்ணிக்கோங்களேன். பா, BHAJ, பாஜே சாப், SAB, பாஜே சாப், பாஜே சாப். இதுக்கு யாராவது சொல்ல முடியுமா? இப்ப சொல்லுங்களேன். பாஜே சாப். எனிபடி? என்ன மேடம், யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்றாங்களா பாருங்க. சார், இந்தியாவோட நெய்பரிங் கண்ட்ரிஸ். இல்லை. நோ. வேற யாராவது? பாஜே சாப்.
இங்க யாராவது பேசுங்களேன். நீங்க அமைதியா இருந்தா இல்ல, பெரிய பெரியவங்க எல்லாம் இருக்கீங்க, கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணா நல்லா இருக்கும். சான்ஸ் கொடுக்குறதுல பேசுறதுக்கு. நான் முதல்ல சொன்னேன், நான் பாட்டுக்கு பேசிட்டே இருந்தா நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாது. நிறைய தெரியுதுங்க சார். தெரியலையா? வெரி குட். அதையாவது சொன்னதுனாலதான் இப்போ கவனிச்சிட்டீங்கன்னு சொல்றேன். சரி, நான் ஒரு குழு கொடுக்குறேன், இப்ப கண்டுபிடிங்க. அந்த 7 லெட்டர்ஸும் 7 நேம்ஸுங்க. 7 பேரோட இதுதான் குழு. யாருக்கு அட்மிட் பண்றது? நெக்ஸ்ட் டைம் சொன்னாங்கன்னா பண்ணுங்க. நீ மைக்கை மியூட் பண்ணிட்டு பேசுங்கடா. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க அங்க பேசிட்டு இருக்க. பாஜே சாப், இது 7 பேரு. அடுத்த குழு கொடுக்குறேன், ஹிஸ்டரியில வரும், வரலாறு. 7 பேரும் 7 மன்னர்கள், மாமன்னர்கள். இதை விட நான் வேற என்ன கொடுக்கறது? முகல் எம்பரர்ஸ், முகலாய பேரரசர்கள். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், பகதூர் ஷா டூ. அப்படி பாருங்க, ஜஹாங்கீர், அவரோட பையன் யாரு? ஷாஜஹான், அவரோட பையன் அவுரங்கசீப். வரிசையா வருது அப்படியே. இந்த 7 பேரும் முகலாய பேரரசர்கள். ஒரே வேர்டுல 7ஐயும் கப்புன்னு பிடிச்சிடலாம். இது ஹிஸ்டரி படிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா. யாரோ ஒரு சிலர் அப்படி சொல்லுவாங்களா, எனக்கு ஹிஸ்டரினா போருங்கிறவங்க. இப்ப இதை சொல்ற பின்னாடி இயர்ஸுக்கு பின்னாடி வருவோம், அது இப்பயே இல்லை. அதுல என்ன இருக்கு? ஓகே, பாஜே சாப் அப்ப வந்துருச்சா? சரிங்க. அடுத்தது இன்னொரு சென்டென்ஸ், இது எழுதிக்கோங்களேன். மை பிரதர், இது எழுதி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மறுபடியும் ஒரு தடவை என்ன ரிப்பீட் பண்றேன். பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், பகதூர் ஷா டூ. சரி, அடுத்தது ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கங்களேன். அதாவது தமிழ்ல சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். என் பிரதர் ஆந்திர பிரதேஷ்ல மெடிசின் படிச்சு கொண்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு சென்டென்ஸுங்க. அதை இங்கிலீஷ்ல எழுத போறோம். மை பிரதர் இஸ் ஸ்டடியிங் எழுதிட்டீங்க. மை பிரதர் இஸ் ஸ்டடியிங் MBBS, எல்லாமே கேப்ஸ்ல எழுதுங்க. இப்ப எழுதுறது எல்லாமே MBBS இன், அதுவும் கேப்ஸ்ல எழுதுங்க. IN இன் AP, ஆந்திர பிரதேச ஏபின்னு போட்டுட்டோம். மை பிரதர் இஸ் ஸ்டடியிங் MBBS இன் AP. ரைட்டுங்களா? இப்போ மை பிரதர் இஸ் ஸ்டடியிங் புரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக இதை கொடுத்தேன். அதை அப்படியே ஸ்ட்ரைக் பண்ணிருங்க. உங்களுக்கு சென்டென்ஸ் ஒரு இது ஞாபகத்துக்கு கொண்டு வரதுக்காக அதை கொண்டு வந்தேன். இப்ப மை பிரதர் இஸ் ஸ்டடியிங் நிறுத்திட்டீங்க, அடிச்சிட்டீங்க. இப்ப ரிமைனிங் வாட் ஆர் த MBBS INAP, இவ்வளவுதாங்க. யாராவது சொல்ல முடியுமா? யாராவது? Bachelor of Medicine and Bachelor of Surgery. அது இல்ல, நீங்க MBBS சொல்றீங்க. பேச்சுலர் ஆஃப் மெடிசன் ஆஃப் சயின்ஸ், அது சர்ஜரி தான். இல்ல, MBBS படிச்சவங்களா சர்ஜரி பண்ண முடியாது, MS தான். ஓகே, இப்ப நாம இங்க போட்டது வேற.
வெரி குட். நீங்க முயற்சித்ததுக்கு வாழ்த்துக்கள். வேற யாராவது இருக்கீங்களா? நிறைய பேர் வர மாட்டேங்கிறீங்களே, ஏன்? நான் இந்த வம்புக்கே வேண்டான்னு விளைவிக்கிறீங்களா? நிறைய எனக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வந்தீங்க, பெல்லுல ஒர்க் பண்றவங்க எல்லாம் இருக்கீங்க. ஆனா நல்லா இருக்கும். கமான். இது இல்லையா? வேற பாஸ்டன்ல இருந்து சுமதி இருக்கீங்களா? நீங்களா? சுமதி, பிரியா, சிங்கப்பூர். அயர்லாந்துல ஷர்மிளா, அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கவனிச்சிட்டு இருக்கவங்க. நீங்க எல்லாம் பேசலாமே. எனிபடி சார் க்ளூ கொடுங்க சார். க்ளூ கொடுக்கிட்டா? வெரி குட். கொடுங்க. ஹலோ சார், ஐ அம் சுகன்யா. சார் கண்ட்ரிஸ் சார். அவ்வளவுதாங்க. SAARC, அதாவது சவுத் ஏசியன் அட்லாண்டிக் ரீஜனல் கோஆபரேஷனா கார்பரேஷனா. அந்த சார்க் கண்ட்ரிஸ் 8ங்க மொத்தம். அந்த 8 கண்ட்ரியும் இதுதான். இது வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு சோசியல்ல படிக்கிற பாடம். ஒரு கேள்விக்கு உண்டான பதில் இது. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சென்டென்ஸ் இது எழுதிட்டாங்கன்னா 8 கண்ட்ரிஸை ரீகால் பண்ணலாம். முதல்ல கூட யாரோ சொன்னாங்களே, நான் வேற ஒண்ணு கேட்டதுக்கு நெய்பரிங் கண்ட்ரிஸ்னாங்க. இது அவ்வளவுதான். ஏசியன் கண்ட்ரிஸ், ஏசியாவுக்குள்ள இருக்கிற கண்ட்ரிஸ் 8. சொல்லமா? யார சொல்றீங்களா? நானே சொல்லிட்டேன். சார் கண்ட்ரிஸ் மட்டும் சொன்னாங்க. அந்த 8 கண்ட்ரி யாராவது சொல்ல முடியுமா? இல்ல நானே சொல்லிட்டா? க்ளூ கேட்டீங்களே சார், கன்யூ. சரி சொல்லிடுறேன். மால்தீவ்ஸ், M ஃபார் மால்தீவ்ஸ், B ஃபார் பங்களாதேஷ், another B Bhutan, S Sri Lanka, I India, N Nepal, A Afghanistan, P பாகிஸ்தான். இவ்வளவுதாங்க. இத ஞாபகம் வச்சுட்டா இந்த 8 கண்ட்ரியும் அந்த ஸ்டூடெண்ட் வாழ்க்கையில மறப்பாங்களா? நீங்க தான் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. So this is the way, new way of learning. சும்மா வரிசையா மால்தீவ்ஸ், பங்களாதேஷ், பூட்டான், ஸ்ரீலங்கா, இந்தியா, நேபாள் இப்படிதான் படிச்சா 8ல 4 தான் ஞாபகத்துக்கு வருது. ஏன்னு இத்தனை நாள் யோசிச்சிருப்போம்ல. இப்ப பாத்துக்கலாம். இப்படி படிச்சா 8யுமே ரீகால் பண்ணலாம். ஈஸி தானே? ஓகே, எல்லாம் எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகைன் ஐ வில் ரிப்பீட். ஸ்டார் கண்ட்ரிஸ் 8 கண்ட்ரிஸ் இருக்கு. அந்த 8 கண்ட்ரிஸும் 8 லெட்டர்ஸ்ல இங்க இருக்கு. அந்த 8 லெட்டர்ஸ் மால்தீவ்ஸ், பங்களாதேஷ், பூட்டான், ஸ்ரீலங்கா, இந்தியா, நேபாள், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான். 8 கண்ட்ரிஸ். அடுத்ததுங்க. சரி, இப்போ ஒரே ஒரு இது, நான் இதுல இன்னும் நிறைய இருக்கு கொஞ்சம், ஏன்னா இது அவசியம் தேவை எல்லாருக்குமே. இது பர்டிகுலரா படிச்சிட்டு இருக்கிறவங்களும் படிக்க போறவங்களுக்கும் பேரண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே இது காமன் சப்ஜெக்ட். அதனால முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணணும். என்ன இருக்கு, இப்போ ஒரு கொஸ்டின் இங்க வைக்கிறேன். நம்ம பாடியில எல்லாம் அனாட்டமி தெரப்பி கத்துக்கிட்டவங்க, படிச்சவங்க, தெரிஞ்சவங்க, ஏன்னா ஹீரர் பாஸ்கரோட இதுல இருக்கிறவங்க கண்டிப்பா தெரியாது இருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம பாடியில இருக்கிற ஆர்கன்ஸ்ல நம்ம உடம்புல இருந்து வேஸ்ட் வெளியேற்றுறது மொத்தம் 5. There are 5 excreting organs in our body. 5. அந்த 5யும் ஒரே வேர்டுல சொல்லணும். யாராவது சொல்ல முடியுமா? முதல்ல 5 என்னென்னு யாராவது சொல்ல முடியுமா?
யூரின், மோஷன், வியர்வை, சளி. நான் ஆர்கன் தான் கேட்டேன், நீங்க யூரின், மோஷன், வியர்வை, சளி கேட்டீங்க. நான் ஆர்கன் கேட்டேன். நல்ல கவனிச்சுக்கணும் கொஸ்டின். டோட்டலா 5 ஆர்கன் தான் இருக்கு. அந்த ஆர்கன் எதுன்னு தான் கேட்டேன். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நான் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் வரல. ஓகே. ஹலோ சார். ஐயா. 2 பேரும் ஒரே டைம்ல வரீங்க சார் தீபனிலா சார். ஆ தீபனிலா சார். அப்படின்னா பேரு சார், என் பேரு சார். சொல்லுமா. எனிமா. ஆ. ENEMA. எனிமா. ஓகே. Eyes, nose, ears, mouth, anus. அதாவது நான் மறுபடியும் அதான் சொன்னேன். ஓகே குட், நீங்க முடிச்சிடுறாரு. நான் இப்ப சொல்றேன், இன்னொருத்தர் யாரோ இடையில வந்தாங்க. ஓகேமா குட், நான் சொல்றேன். நான் வேற யாரு இப்போ இடையில பேசுனா? தினேஷ் பாலன் பேசுறேன். ஸ்கின் சார், உங்க ஸ்கின் தோல் வியர்வை வெளியேற்றுறது. கரெக்ட் தான். ஒரே வேர்டு சொல்லிட்டேன், இப்ப சொல்லிடுறேன், நீங்க பிடிச்சிருவீங்க. ஸ்கில்ங்க, SKILL, ஸ்கில். அந்த பொண்ணு சொன்னது கரெக்ட், அவங்களோட இது ஒண்ணு. பட் ஸ்கில் இதுதான் அந்த 5 ஆர்கன்ஸ். SKILL. நீங்க சொன்னதுதான் ஸ்கின்னு. எஸ். கே அவர் யாரோ யூரின் சொன்னார்ல, கிட்னி. ஐ இன்டெஸ்டைன்ஸ், குடல். அதுலதான் அவங்க சொன்னது ஆனஸ், குடல் எல்லாம் அதுலயே கவர் ஆயிடுது. இன்டெஸ்டைன்ஸா. அடுத்தது லங்ஸ், லிவர். ஓவர். These are the 5 organs which are excreting organs in our body. Skill. Okay தானே? போதுமா? இன்னும் கொஞ்சம் பார்க்கலாமா, இல்ல இதோட நிறுத்திக்கலாமா? ஓகே. டைம் என்னங்க மேடம்? ஐயா 5:43 ஐயா. ஓகே. கிட்டத்தட்ட இன்னைக்கு ஆக்ரோனிம்ஸ்ல, ஏன்னா ஆக்ரோனிம்ஸ்ல இன்னும் ஒரு 2 இது மட்டும் இருக்கு. ஐ வில் கண்டினியூ இதை டுமாரோ கேரி ஃபார்வர்ட் பண்றேன். நாளைக்கு எடுத்துட்டு அடுத்தது இதோட கண்டினியூஷன் இன்னொரு இதை இந்த வீக்கோட முடிஞ்சிருது. அதாவது புரிஞ்சு படிக்கிற டாபிக்ஸ் இதே நிறுத்தி போறோம். நாளையோட முடியும். கெனிஸ்தட்டிக் மெத்தட்ல இதெல்லாம் கொண்டு வந்துட்டேன். அதாவது அசோசியேஷன், பிக்சரைசேஷன், விஷுவலைசேஷன், நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ்ல ஆக்ரோனிம்ஸ் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கண்டினியூஷன் டுமாரோவும் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்ததுல ஆக்ரோனிம்ஸ் மட்டும் எடுத்தோம்னா, நான் ஒரு 5 ஓஷன்ஸ் சொன்னேன். பாசி, அப்புறம் 5 எக்ஸ்கிரேட்டிங் ஆர்கன்ஸ், ஸ்கில், 7 முகல் எம்பரர்ஸ், பாஜே ஷாப், 8 சார்க் கண்ட்ரீஸ், MBBS in AP, அப்புறம் ஆவடி, ரேடார், கம்ப்யூட்டர், நாசா, இஸ்ரோ, ATM, பின், நியூஸ் பேப்பர், இதெல்லாம் கவர் பண்ணோம். இது மாதிரி நிறைய இருக்குங்க. கிச்சன்ல இருக்கிறவங்க டாப் கம்பல்சரி இருக்கும் அப்படிமா. TOP, டாப். டொமேட்டோ, ஆனியன், பொட்டேட்டோ, டாப். இந்த டாப் எமர்ஜென்சி இன் கிச்சன். இது இருந்தா எல்லாமே ஓகே, ஏதோ ஒன்று பண்ணிக்குவாங்க. அது மாதிரி எடுத்ததுல எல்லாம் அது கொண்டு வரலாம், எங்க வேணாலும் கொண்டு வரலாம். அது நம்ம இஷ்டம் தான், நம்ம ஸ்டைல் தான், நம்ம தான் அதை கிரியேட் பண்ண போறோம். அதுதான் சொன்னேன். இந்த பாசிங்கிறது நானா பார்த்து போட்டது, இதுல எங்கேயும் இல்லை. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னு நினைக்கிறோமோ அப்படி ஒரு வேர்டை ஃபார்ம் பண்ண போறோம்.
ஈவன் இந்த இது கூட டோஸ் அப்படிம்பாங்க. ஹாப்பி ஹார்மோன்ஸ் டோஸ், DOSE, டோபமின், ஆக்சிடோசின், செரட்டோனின், என்டார்பின். அவங்க டோஸ், ஒரு டோஸ், இதெல்லாம் ஹாப்பி ஹார்மோன் அப்படிம்பாங்க. இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய இதுக்கு இந்த ஆக்ரோனிம்ஸ் கை கொடுக்கும். பப்ளிக் ஸ்பீக்கிங் போறவங்க எல்லாம் இதை பயன்படுத்தினாங்கன்னா அந்த ஒரு வேர்டை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு இதை நீ பேசலாம், அடுத்த செகண்ட் லெட்டருக்கு அடுத்த டாபிக், தேர்ட் லெட்டர், இப்படி ஏதோ ஒரு இதை ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதை வச்சு அங்க பேசலாம். அப்ப இது எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு கை கொடுக்கும், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதோட இன்னும் கண்டினியூஷனை நாளை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு டாபிக்கோட இது கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இது கினெஸ்தெட்டிக் மெத்தட். ஓகே ரைட் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஆடுங்க, கமர்ஷியல் ஆடு. இடையில நம்ம யூடியூப் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனீங்க, நிறைய பேர் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷம், பெருமை. நீங்கள் அதை நிறைய வியூ பண்றீங்க, பேரண்டிங் செஷன்லாம் அதில் போடுறோம், அதை பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த இதுல கொஞ்சம் கொஞ்சம் தடங்களாச்சு, அதை எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி இன்னைக்கு போட்டுட்டோம். பேரண்டிங், ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் 2 அப்படின்னு போட்டிருக்கோம், அதை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஓகே, இது மெமரிக்கு, தேர்ட் ஐ மெமரி அப்ஃபார்மெண்ட், மெமரி ரிலேட்டட். இதே மாதிரி நான் ஏற்கனவே ஒருத்தர் சொன்னேன், யாராவது இந்த மேக்ஸ், ஈஸி மேக்ஸ் அப்படின்னு நம்ம இதுலயே வருது, அதுல யாராவது கலந்துக்கணும்னா நீங்க அந்த இது பே பண்ணி கலந்துக்காங்கன்னு சொன்னேன். அவரு விஜய், அவரோட யூடியூப் சேனல் வந்து விஜய் ஈஸி மேக்ஸ், VIJAYEASYMATHS, விஜய் ஈஸி மேக்ஸ். அதுல போனா அந்த டேபிள்ஸ், பல இதெல்லாம் ஷார்ட்டா டேபிள்ஸ் எல்லாம் எப்படி பார்க்கலாம், படிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம், ரீகால் பண்ணலாம், அதெல்லாம் அதுல தெரிஞ்சுக்கும். ஸோ தெரிஞ்சுக்க வேண்டியவங்க அதுல போய் பார்த்துக்கலாம், விஜய் ஈஸி மேக்ஸ். ரைட், ஓகே, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நோட்டிபிகேஷன், ஆல் நோட்டிபிகேஷன்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணலாம், ஆதரவு கொடுக்கலாம். அது நிறைய இருக்கு, அவரோடதுதான் முன்னாடி போயிட்டு இருக்கு. நான் இப்பதான் சும்மா தவழ்ந்துட்டு இருக்கேன். இந்த இப்பதான் 2700, அதுவும் உங்க தயவுல தான் வந்திருக்கு. ஸோ ஒத்துழைப்பு கொடுத்த உங்களுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, அதே மாதிரி கமிங் சண்டே பேரண்டிங் அகெயின் அதே டைம் தான், 6 to 7:30. அதாவது தேர்ட் ஐ மெமரி எம்பவர்மெண்ட்ல பேரண்டிங் செஷன் லைவ் ஸ்ட்ரீம் வரும். ஜூம் லிங்க் ஆல்ரெடி நான் அனுப்பிட்டேன் நம்ம குரூப்ல, அவங்களுக்கு ஜூம் லிங்க் அதுல இருக்கு, அதை பயன்படுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் 100 ஜூம்ல வரலாம், பேலன்ஸ் வரவங்க இதுல வந்துடலாம். இந்த வாரம் அதெல்லாம் தவிர்க்கலாம், பழைய டிராபேக்ஸ். அது என்னோடதுல டெக்னிக்கல் எரர்னு சொன்னாரு நம்பர்ஸ் ஸ்டாஃப், அவர்கிட்ட தான் கேட்கணும். ஓகே ரைட், இன்னைக்கு எப்பயும் இன்ஸ்பைரிங் பர்சனாலிட்டிஸ் ஏதோ ஒண்ணுதான் பார்ப்போம். இன்னைக்கு வந்து காமனா ஒரு டாபிக் இருப்போம். இன்னைக்கு என்ன டாபிக்னா, ஒருத்தருடைய பேச்சு ஒருத்தரையோ அல்லது ஒரு குரூப்பையோ அல்லது ஒரு நாட்டையோ அல்லது ஒரு உலகத்தையோ மாற்றும் வல்லமை மிக்கது. ஒருத்தரோட சிங்கிள் மேன் ஸ்பீச், ஒரு மனிதன், தனி மனிதனுடைய பேச்சு அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு நான் சொன்னா நீங்க எஸ்ன்றீங்களா நோன்றீங்களா? Speeches can transform the world, can transform anybody. பேச்சு மற்றவங்களை உயர்த்தும், மாற்றும், தட்டி எழுப்பும், யோசிக்க வைக்கும், உங்களை தூங்க விடாமல் வைக்கும், கனவு காண வைக்கும், வெற்றி பெற வைக்கும், எத்தனையோ இருக்கும் ஸ்பீச்சஸ். எஸ் சார், நோவா? ஆனா போங்க சார், எத்தனையோ பேர் பேசுனாங்க, கேட்டுட்டேன், அதான் ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா நோ. எஸ்னா எஸ் இருக்கா? ஆன்சர் எஸ் நிறைய வருதா? எல்லாருமே எஸ் அமைச்சிருக்காங்க, நோ யாருமே அனுப்புறாங்க. சரி ரைட்,
அப்ப எல்லாருமே எஸ்னால இன்னைக்கு அந்த டாபிக் தான் கொஞ்சம் பேச்சுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறத நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். நிறைய இருக்கும், பட் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. 1893 செப்டம்பர் 11 சிக்காகோ ரிலிஜியஸ் பார்லிமெண்ட். அங்கதான் அப்படியே காவி உடை அணிந்த ஒரு சிங்கம் சீரிச்சு. அந்த பேச்சு கேட்டதுக்கு அப்புறம் அது நாள் வரைக்கும் உலக மக்களுக்கு இந்தியான்னா அவளுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இந்தியாவை தேடிதான் வந்தாங்க எல்லாருமே. ஆனா இந்தியா அது கமர்ஷியலா வந்தாங்க, இங்க நிறைய கிடைக்குதுன்னு அந்த இதுக்கு வந்தாங்க. ஆனா அதை தாண்டி வேற கிடைச்சது என்னெல்லாம் கிடைச்சதுங்கிறதுல அதை இந்த விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் அன்னைக்கு அந்த மேடையில் பேசிய பேச்சு ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்தியாவின் பக்கம் திரும்ப வைத்தது, இந்தியாவை தூக்கி நிறுத்தியது. இதை யாரும் மறுக்க முடியாது, சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாரும் பேசுறாங்க, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ட்டு எல்லாரும் இது பண்ணாங்க. ஆனா இவர் இந்த ட்ரெஸ் சென்ஸ் இதெல்லாம் பாக்குறப்ப எல்லாம் இவரை ஒரு நக்கலா, இது எல்லா இடத்துலயும் இருக்கு. எனக்கு இந்த இது நிறைய இடத்துல நடக்கும். நான் எல்லா காலேஜ் ஸ்கூலும் போகும்போது ஃபர்ஸ்ட் இவர் என்னத்தான் பண்ண போறாரு, நம்ம எப்படி கவனிப்போம்னு ஒரு தாட் இருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் த செஷன் அவங்களுக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் கிடைக்கும். அது மாதிரி இந்த சுவாமி விவேகானந்தர் அவருடைய உடை, அவருடைய நடை, அதெல்லாம் ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு நகைச்சுவையா ஒரு இதாதான் இருந்துச்சு. ஆனா அவர் பேசினதுக்கு அப்புறம் அவ்வளவுதாங்க, மாறி விட்டது. ஆக்சுவலா அப்போ அமெரிக்காவுக்கு போறதுக்கு உண்டான அந்த இது யாரு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராமநாதபுரத்தில் உள்ள மன்னர் பாஸ்கர சேதுபதிக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அவருதான் இவர் அதுக்கு முன்னாடி தானே நம்ம 1892ல நம்ம கன்னியாகுமரியில அந்த பாறையில உட்காந்து 48 மணி நேரம் தொடர்ந்து தியானம் பண்ணி ஒரு என்லைட்மெண்ட். புத்தருக்கு ஒரு போத்கயான்னா நம்ம சுவாமி விவேகானந்தருக்கு நம்ம கன்னியாகுமரி. அது கிடைச்சதுக்கு அப்புறம் இவருடைய இது ஆற்றல் எல்லாம் பார்த்த அவரு பிளஸ் சென்னையில ஒரு ஆசிரியர் அலசிங்க பெருமாள், இவங்க முயற்சியில இவருக்கு நிறைய ஃபண்ட் கலெக்ட் பண்ணி கொடுத்து அனுப்பி வச்சாங்க. அதனாலதான் அவர் ரிட்டர்ன் வந்தோடனே சென்னையில தான் அதுக்கப்புறம் ராமகிருஷ்ண மடம் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. ஓகே, இது வேற கதை, இதை பத்தி நம்ம டீட்டெயில் எடுத்து பேசிட்டு இருக்கோம்டா. இந்த பேச்சு ஒரு நம்ம நாட்டுக்கு ஒரு பெருமை கொடுத்தது. சோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது 1933 March 4 ஐ திங்க் அமெரிக்காவோட 32nd பிரசிடென்ட் எஃப்டி ரூஸ்வெல்ட் அவர் ஒரு வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏன்? இடுப்பு கீழே செயல் இல்லை, காலெல்லாம் நடக்க முடியாது. அந்த ஒரு மாற்றுத்திறனாளி வீல் சேர் மூவர் அந்த நாட்டுல பிரசிடென்டா ஜெயிச்சு வராருங்க. அன்னை காலகட்டத்துல அமெரிக்கா கிரேட் டிப்ரெஷன்ல மாட்டிட்டு, பஞ்சம், பட்டினி. அந்த கண்ட்ரில 46 ஸ்டேட்ஸ்ல இருக்கிற பேங்க் எல்லாம் மூடிட்டாங்க. ஏன்? அவங்க போட்ட பணத்தையே அவங்க எடுக்க முடியாது, இருந்தா தானே கொடுக்கறதுக்கு. ஒட்டுமொத்த அந்த அமெரிக்க மக்கள் சாப்பாடு இல்ல, வேலை இல்ல, வீடு இல்ல, மரண பயம், பட்டினியில் சாக போறோம். எல்லாருக்குமே இது அவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு இதை சந்திச்சு இருந்ததுங்க. அந்த நேரத்துல இவர் பிரசிடென்டா வரார், பிரசிடென்சியல் ஸ்பீச் கொடுக்க போறார். ஆனா மக்கள் எல்லாருமே சோகத்துல தலை தொங்கி உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவரு இவங்களோட பல்ஸ பாக்குறார். இப்ப இந்த மக்களுக்கு தேவை என்ன? சாப்பாடா, ரொட்டியா, இல்ல வேலையா, பணமா? இல்ல, அதை தாண்டி ஒண்ணு வேணும். எது? மோட்டிவேஷன், கான்பிடன்ஸ்.
எல்லாரும் பயம் பயம் பயம்னு எல்லாம் பயத்திலேயே இருக்கிறீங்க. அதுக்கு அவர் பேச ஆரம்பிச்சதே ஒரு அட்ராக்டிங் ஒன். என்ன தெரியுமா பேசினாரு ஃபர்ஸ்ட்? The only fear you have to have the fear itself அப்படின்னாரு. அத அப்படி உட்கார்ந்து தலையை குனிஞ்சு உட்கார்ந்தோம்னா நிமிர்றாங்க. என்னது இவரு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. அச்சம் என்ற ஒன்றிற்குத்தான் நீங்கள் அச்சப்பட வேண்டும். The only fear you have to have the fear itself. அதை தவிர வேற எதுக்குமே பயப்படக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னது மட்டும் இல்ல, செஞ்சு காட்டுறாரு. அடுத்தது மக்கள் அப்படியே நிமிர்றாங்க. அதுக்கப்புறம் பேசுறாரு, நான் இருக்கேன், இந்த நாடு எவ்வளவோ இதை சந்திச்சு இந்த மாதிரி முன்னேறி இருக்கு, அதே மாதிரி நம்ம நாட்டை உயர்த்துவேன், நான் காப்பாத்துறேன் பண்றேன்னாரு. பேங்கிங் செக்டர்ல நிறைய மாற்றம். அது 10th பசங்களுக்கு இது மறுபடியும் இதுவும் சோசியல்ல எக்கனாமிக் ரிஃபர்மேஷன்றதோ நிறைய அதை பத்தி சப்ஜெக்ட் வந்துகிட்டே இருக்கு. அவங்க படிக்கணும், எழுதணும். சோ அவர் எப்படி எல்லாம் மாற்றத்தை கொண்டு வந்து அங்க அந்த நாட்டை உயர்த்தினார். அடுத்த 6 வருஷத்துல மறுபடியும் அது வல்லரசா வருது. அப்போ தனி ஒருத்தருடைய பேச்சு அந்த நாட்டை உயர்த்தியது. இதுக்கு இவரு. அதுக்கப்புறம் அதே நாட்டுல ஒருத்தர் 1963 பேசுறாரு. அதுதான் இது வரைக்கும் தி கிரேட்டஸ்ட் ஸ்பீச்னு இருக்கு. யார் அவரு? மார்ட்டின் லூதர் கிங். ராசிசம், கருப்பர்களை மிகவும் கொடுமைப்படுத்தி கஷ்டப்படுத்தி வச்சிருந்த அந்த நாட்டுல இப்ப கூட ரீசெண்டா ஒண்ணு நடந்துச்சு. ஒருத்தனை கழுத்தையே மிதிச்சு ஒருத்தன் போலீஸ்காரன் கொண்டாங்க. அது மாதிரி கருப்பர்களுக்கு அவ்வளவு ஒரு கொடுமையான நிகழ்வு நடந்துட்டு இருந்தப்போ இவரு கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்ட மார்ட்டின் லூதர் கிங் இந்தியாவுக்கு வந்து நம்ம காந்தி வாழ்ந்ததுல அவர் கூட வாழ்ந்தவங்கள பேட்டி கண்டு அவர் எப்படிலாம் அவரோட ஹேபிட், அவர் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணார், அவரோட இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு 2-3 வருஷம் இங்கே தங்கியிருந்த முழுசும் தெரிஞ்சுக்கிட்டு போய் அதை ஃபாலோ பண்ணார். அஹிம்சை முறையில ஜெயிக்கணும்னு அவர் பண்ணார். அதனாலதான் அவரை கருப்பு காந்தின்னு அழைக்கிறாங்க. அந்த மார்ட்டின் லூதர் கிங் பல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்த அந்த கூட்டத்தில் பேசிய பேச்சு தான் டைட்டில் என்ன தெரியுமா? ஐ ஹாவ் எ ட்ரீம். நான் ஒரு கனவு கண்டேன். கனவு எவ்வளவு அழகா பேசிருக்கேன் தெரியுமா? நீங்க எல்லாரும் அதை பார்க்கலாம். அந்த பேச்சுல அந்த ஒட்டுமொத்த அந்த மக்களை அவர் ஈர்த்த விதம், அந்த பேச்சுக்கு கிடைத்த வெற்றி. அடுத்த வருஷம் அவருக்கு நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் 64. அதுக்கு அடுத்த வருஷம் அமெரிக்கன் கவர்மெண்ட் சரண்டர் ஆகுது. இவங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துருச்சு, கருப்பர்களுக்கு. போதும்ல? சோ அந்த பேச்சுக்கு எவ்வளவு பவர்னு. அதுக்கப்புறம் அவரையும் சுட்டு கொண்டுட்டாங்க. காந்தி கிடைச்சதுதான் அவனுக்கு, மார்ட்டின் லூதர் கிங்கு கிடைச்சது. சோ அது வேற ஹிஸ்டரி. பட் இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? பேச்சு. அந்த பேச்சு அங்க ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குச்சு. சரி, அதே மாதிரி இன்னொரு நாடு கியூபான்னு சொல்லுவோம். அமெரிக்காங்கிற யானைக்கு கீழே இருக்கிற ஒரு எறும்பு, அவ்வளவு சின்னது. அந்த யானை மிதிச்சா இது தாங்காது. ஆனா அதுக்கே ரொம்ப இதா இருந்த ஒருத்தர் ஃபிடல் காஸ்ட்ரோ. அவரு அந்த நாட்டுல புரட்சி பண்ணி அவருக்கு சேக்குவாரா ஹெல்ப் பண்றார். 2 பேரும் சப்போர்ட்டிவா இருந்து மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் சந்திச்சு ஆட்சியில உட்கார்றாரு. அவர் ஆட்சியில உட்காரலாம் அப்படின்னு உட்காரும் போது கழுத்துக்கு வருது துப்பாக்கி. ஏன்? இன்னொரு குரூப், நாங்க தான் ஆட்சி பண்ணுவோம், நீ இல்ல அப்படின்னு. இவர் என்ன பண்றாரு? பதிலுக்கு இவங்களுடைய படைகளை இவங்க மேல துப்பாக்கி பிரயோகம் செய்ய சொல்லல. அவர் சொன்னார், இந்த நாட்டில் மீண்டும் ரத்தம் சிந்துவதை நான் விரும்பவில்லை. பேசினார். அவர் பேசிய பேச்சு 1 மணி நேரம் அவ்வளவு பேரும் துப்பாக்கியை காலடியில போட்டு சரண்டர் ஆகிறாங்க. சோ ஆக்சுவலா ஃபிடல் காஸ்ட்ரோ எல்லாம் பேசினா அது பெரிய லெவல்ல இருக்கும். ஓகே, அந்த பேச்சு அங்க அந்த லெவல் மக்கள் அந்த தீவிரவாதத்தை சேர்ந்தவங்க மாற்றியது அங்கு கிடைச்சது. ஆக்சுவலா ஹிட்லரும் அது மாதிரி லெவல் தான். அவன் பேசியே தான் அந்த மக்களை, அந்த போர் வீரர்களை அவன்
பேசினா மோட்டிவேட் ஆனா அடுத்தது அவங்க ஒவ்வொரு கண்ட்ரியா அடிச்சு தூக்கணும்ன்றீங்களா? செக்கோஸ்லோவக்கியா, யூகோஸ்லோவக்கியா, டென்மார்க், ஸ்வீடன், போலந்து, கடைசியா பிரான்ஸ் அடிச்சப்பதான் இங்கிலாந்துக்கு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. சோ அந்த ஒவ்வொரு இதுக்கும் அவன் அந்த போர் வீரர்கள் மத்தியில் அவன் பேச ஆரம்பிக்கிற போது அந்த நட்டை அப்படி விட்ட அப்படி நட்டந்துக்கிட்டே அது பேசுறது, அது ஒரு பெரிய லெவல். ஆனா அதுல அவரை இங்க கொண்டு வரல, அது ஒரு சும்மா ஒரு இது சொல்றேன். ஓகே, சோ இந்த கியூபாவில் ஃபிடல் காஸ்ட்ரோன்னு சொன்னேன். இது மாதிரி இதெல்லாம் இருக்குது. நம்ம இதுலயும் சொல்லிட்டேன், விவேகானந்தர் நம்ம நாட்டுல ஃபர்ஸ்ட் அதுதான் ஆரம்பிச்சேன். இது மாதிரி நிறைய இருக்குங்க, நான் சும்மா ஒன்னாத்து சொல்றேன்னு சொன்னேன். இது கூட இந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் எழுதினார்ல ஜூலியஸ் சீசர்னு, அப்போ அந்த ஜூலியஸ் சீசரை கொன்னுட்டாங்க. கொன்னுட்டு இதை நியாயப்படுத்துறாங்க யாரு? புரூட்டஸ். அவங்க கூடியிருந்த மக்கள் முன்னால, நான் இந்த நாட்டை, இந்த சீசர் எனக்கு ஃப்ரெண்டு தான்பா, ஆனா இந்த ஃப்ரெண்டை நான் கொன்னேன். ஏன் கொன்னேன்? நான் என் ஃப்ரெண்டை நேசிக்கிறத விட அதிகமா இந்த நாட்டை நேசிக்கிறேன், அதனால அவரை கொன்னேன். ஏன் நான் அதை கொன்னேன்? இந்த நாட்டுக்கு அவர் துரோகம் பண்றாரு. இஸ் ஆம்பிஷியஸ் பெர்சன், பேராசைக்காரன், அப்படி இப்படின்னு சொன்னா மக்கள் எல்லாம் தலையாட்டுறாங்க. அப்போ புரூட்டஸ் இட்ஸ் எ ரைட் பர்சன் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க. அந்த கிரௌட்ல பின்னாடி ஒருத்தர் வர, மார்க் ஆண்டனி. அவர் பேச ஆரம்பிச்சது, அது நல்ல சைக்காலஜி அழகா இருக்கும், அதை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா. என்ன பேசுறாரு? எடுத்த உடனே, I am not coming here to praise Caesar. I am coming here to bury Caesar. நான் இங்க வந்திருக்கிறது, நான் சீசரை புகழ்ந்து பேசுறதுக்காக இல்ல, அவரை புதைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஓ, இவரு நம்பால் தான் அப்படின்னு எல்லாரும் கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே இன்ஜெக்ட் பண்றாரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா. நம்ம நண்பர் சொன்னார்ல புரூட்டஸ், கரெக்ட் தான். என்ன சொன்னாரு? பேராசைக்காரனாரு. ஆமா, அவர் பேராசைக்காரன் தான், அதனாலதான் ஒவ்வொரு நாடையா ஜெயிச்சு அவ்வளவும் கொண்டு வந்து நம்ம நாட்டுல சேர்த்து நமக்கு வச்சுட்டு போயிருக்காரு. பேராசைக்காரன் தான்பா. இப்படி பேசி பேசி வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்ற மாதிரி அப்படியே எண்டு கொண்டு வந்து அவரை போய் இவன் கொண்டிருக்கானேன்றதுல முடிக்கிற ஒட்டுமொத்த கிரௌடு உணருது, அவங்கள எல்லாத்தையும் அடிச்சு போடுது. சரிங்களா? அப்போ அந்த மக்கள் மத்தியில ஒரு மாப ஒரு தான் பக்கம் இழுக்கிறது மட்டும் இல்ல, அவங்கள தூண்டுறது, அவங்கள உணர்வு பொங்க கொண்டு வர்றது, அந்த பேச்சுக்கு பவர் இருக்கு அப்படிங்கிறது எங்க ஆண்டனி ஓரேஷன்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சோ அவர் எப்படி ஆரம்பிச்சாரு, எப்படி முடிச்சாரு, இடையில அவங்க எப்படி மாற்றம் கொண்டு வந்து இந்த டிரான்ஸ்பர்மேஷன் வந்ததுங்கிறதுக்கு அது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி நம்ம மகாபாரதத்துல எடுத்தோம். கடைசியா அர்ஜுனன் வார் ஃபீல்டுல போய் நின்றுட்டான். ஐ எம் நாட் கோயிங் டு ஃபைட், ஐ எம் நாட் கோயிங் டு கில் மை ரிலேட்டிவ்ஸ். நான் ஃபாரஸ்ட் போறேன், பிச்சை எடுக்கிறேன், என் கை நடுங்குது, காண்டீபன் அழுவுது. சொன்னதுக்கு நம்ம கிருஷ்ணர், அதுதான் பகவத்கீதைன்னு, கீதா உபதேசம் சொல்றாருல, அந்த பேச்சு ஆக்சுவலா அது வேர்டிங்கா வரல, எல்லாமே டிரான்ஸ்பர்மேஷன். அது அத்தனையும் அவரு முடிக்கிறார். இவரு சத்திரியா, அவருக்குள்ள இருந்த ஆற்றல் ஆல்ரெடி, அவருக்குள்ள அந்த டேலண்ட் இருக்கு, நாலேஜ் இருக்கு, இன்டெலிஜென்ட் இருக்கு, பவர் இருக்கு, பொட்டன்ஷியல் இருக்கு. பட் ஒரு பிளாக் இருக்கு, சைக்கலாஜிக்கல் பிளாக். தட் பிளாக் eventually removed by the speech of Krishna. அந்த பேச்சினால் அந்த பிளாக் ரிமூவ் பண்ணப்படுது. eventually Arjuna fought and won. ஜெயிக்க முடியுது. இவ்வளவு. சோ அப்போ அந்த பேச்சு அதேதான் மகாபாரதத்துல கொண்டு வந்து நிறுத்துறோம். ஒரு பேச்சினால இன்னொருத்தரோட சைக்கலாஜிக்கல் பிளாக்க எடுக்க முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம 19th டேல இருக்கிறோம். தினம் 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 கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசியே உங்களை என்ன பண்ண போறோம், அதுக்குதான் இன்னைக்கு டாபிக். சோ the speeches can transform. இது உங்களுக்குள்ள இருக்கிற சைக்கலாஜிக்கல் பிளாக்க உங்களுக்கே தெரியாத ரிமூவ் பண்ண வேண்டியது. அதுக்காக தான் நீங்க அந்த 1 ஹவரும் கவனிங்க கவனிங்க கவனிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்னேன். சோ இன்னைக்கு டாபிக்ல இது என் பண்ணியாச்சு. ஓகே,
ரைட். சரி, இதுலயும் கூட கேள்வி கேட்கலாம். கேட்கட்டுமா? கேள்வி நம்பர் 1. கியூபாவோட அந்த புரட்சியாளர் பெயர் என்ன? ஃபீடல் காஸ்ட்ரோ. அவரோட ஃபீடல் காஸ்ட்ரோ. ரைட், ஃபிடல் காஸ்ட்ரோ. அவருக்கு நெருங்கிய நண்பர், அவருக்கு ஃபைட்டிங், அவர் ஒரு டாக்டர், அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்தவர். அவர் பேர் சொன்னேன். அவரோட சப்போர்ட்ல தான் சே குவேரா. சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் क्वेश्चन. எந்த வருடம் விவேகானந்தர் சிகாகோல பேசினார்னு சொன்னேன்? 1893. வெரி குட். அப்ப விவேகானந்தருக்கு என்ன வயசு? 32, 36, 35, 27. நோ, 30. அவர் 1863ல பிறந்தார். ஓகே, ரைட். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு क्वेश्चनோட இதை எண்ட் பண்ணலாம். மார்ட்டின் லூதர் கிங் எந்த வருடம் அங்கு பேசினார்? ஐ ஹாவ் எ ட்ரீம். இந்த வருடம் சொன்னேன். 1963. சூப்பர், ரைட் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கவனிச்சிருக்கிறீங்க எல்லாருமே. எக்ஸலண்ட். வாங்களே, இப்ப உங்க ஏரியாவுக்கு போலாம், கேள்விக்கு போலாம்.